ஒரு பெரிய பேரழிவுக்கு அப்புறம் ஒரு சமூகம் எப்படிங்க திரும்பவும் எழுந்து நிக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். தித்வா சூறாவளியால பாதிக்கப்பட்ட கெலியோயா மக்களோட எழுச்சியூட்டும் கதை. அவங்களோட ஒற்றுமையும் சரியான திட்டமிடலும் அவங்கள எப்படி காப்பாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மக்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. இந்த ஒரு வரி போதும் அந்த தித்வா புயலோட கோரத்தை புரிஞ்சுக்க. இது சும்மா ஒரு புயல் இல்ல, ஒரு சமுதாயத்தோட மொத்த அஸ்திவாரத்தையுமே ஆட்டி பார்த்த ஒரு சம்பவம். சரி, முதல்ல இந்த பேரழிவு எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அந்த சூறாவளி கெலியோவாவை எப்படி அவ்வளோ மோசமா தாக்குச்சு? யோசிச்சு பாருங்க, ஒரு டேம்ல இருந்து வர தண்ணி ஒரு ஊரையே மூழ்கடிக்குது. தித்வா சூறாவளியால பயங்கரமான மழை, அதனால கொத்மலை நீர்த்தேக்கத்தை திறந்து விட்டாங்க. அடுத்த நிமிஷம் கிளியோய நகரமே வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்துடுச்சு. இதோட விளைவு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. மக்கள் வாழ்ந்த வீடுகள், அவங்க வருமானத்துக்கு நம்பியிருந்த கடைகள், மொத்தத்துல அவங்களோட வாழ்வாதாரமே ஒரே ராத்திரியில தண்ணியில போயிடுச்சு. அந்த ஊரோட எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுச்சு. பொதுவா இந்த மாதிரி பெரிய அழிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்கும். ஆனா கிளியோயால அப்படி நடக்கல. மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. இங்கதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்பு முனையே வருது. அங்க இங்க சிதறி போய் வேலை செய்யாம கெலியோயா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. உடனடியா ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தோட செயல்படணும்னு. இந்த ஒரு முடிவு தான் அவங்க திரும்ப வர்றதுக்கு முதல் படியா அமைஞ்சது. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்ச வேலைக்கு ஒரு பேர், ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அப்போ உருமானதுதான் கெலியோ அபிவிருத்தி நிதியம், அதாவது GDF. இந்த பேரழிவு நடந்த உடனே இதை ஆரம்பிச்சு எல்லா உதவி பணிகளையும் ஒரே இடத்துல இருந்து ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த GDF-ஐ யார் ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருந்த சமூக தலைவர்கள் தான். உடுனுவரே ஜம்யத்துல் உலமாவும் உடுனுவரே பள்ளிவாசல் சம்மேளனமும் சேர்ந்துதான் இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. சரி, அமைப்புதோ உருவாக்கியாச்சு. ஆனா இந்த GDF எப்படி இவ்ளோ திறமையா வேலை செஞ்சது? அவங்களோட திட்டமிடலோட மையப்புள்ளி என்னன்னு இப்ப பார்க்கலாம். எலமழுத்தின்ய ஜும்மா பள்ளிவாசல். அது வெறும் ஒரு வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம எல்லா உதவி பணிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு 24x7 கண்ட்ரோல் ரூமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது அவங்களோட புத்திசாலித்தனமான திட்டமிடலுக்கு ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு. அவங்களோட இந்த ஒருங்கிணைந்த முயற்சி மூலமா கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் போய் சேர்ந்திருக்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, ஒரு பெரிய சமுதாயத்தோட அத்தியாவசிய தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அதே சமயம் பாதிப்பு எவ்ளோ பெருசுன்னு பார்க்கணும். சுமார் 650 சின்ன சின்ன கடைகள், பிசினஸ் எல்லாமே வெள்ளத்துல போச்சு. இது அந்த ஊரோட பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்னு நீங்களே பாருங்க. அவங்களோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் டேட்டாவை வச்சு வேலை செஞ்சது. அதாவது அந்த ஊர் இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எந்த வீட்டுக்கு எவ்வளவு சேதம், எந்த கடைக்கு என்ன பாதிப்புன்னு துல்லியமா கணக்கெடுத்தாங்க. இதனால யாருக்கு என்ன தேவையோ அது சரியான நேரத்துல போய் சேர்ந்துச்சு. கெலியோவாவோட நிலைமையை பார்த்து நாடு முழுசும் இருந்து நிறைய பேர் உதவி செய்ய வந்தாங்க. தன்னார்வலர்கள் வந்தாங்க. ஆனா வந்த உதவிகள் எல்லாம் வீணாகாம, சிதறி போகாம GDF எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஒருங்கிணைச்சாங்க. இதனால ஒவ்வொருத்தரோட உழைப்பும் சரியான இடத்துக்கு போச்சு. சரி, உடனடி உதவியெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா அது முதல் படிதான். கெலியோயா மக்கள் அதோட நிறுத்தல. இதுக்கப்புறம் என்ன? நம்ம எதிர்காலத்தை எப்படி திரும்பவும் நல்லபடியா கட்டமைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நீண்ட கால திட்டம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள மையமா வச்சிருந்துச்சு. ஒன்னு, பொருளாதாரத்தை திரும்பவும் தூக்கி நிறுத்துறது. இன்னொன்னு, குழந்தைங்களோட கல்வியை காப்பாத்துறது. ஏன்னா இந்த ரெண்டும் தான் ஒரு சமூகத்தோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். பொருளாதாரம்தான் ஒரு சமூகத்தோட முதுகெலும்பு. இந்த வார்த்தைகள் அவங்களோட எண்ணத்தை தெளிவா சொல்லுது. பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் எந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஒரு சமூகம் திரும்ப எழுந்து நிக்க முடியும்னு அவங்க உறுதியா நம்புனாங்க. அதனால அவங்க செஞ்ச வேலைகள் சும்மா நிவாரண பொருள் கொடுக்கறதோட நிக்கல. சின்ன சின்ன கடைகளை திரும்பவும் திறக்கிறதுக்கு உதவுனாங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி உதவி வாங்கலான்னு வழிகாட்டுனாங்க. ரொம்ப முக்கியமா அடுத்த தலைமுறையோட படிப்பு எந்த காரணத்துக்கும் பாதிச்சிடக்கூடாதுன்னு அதுலயும் கவனம் செலுத்தினாங்க. ஓகே, இப்போ இந்த கெலியோயா கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த அனுபவத்தோட முக்கியமான பாடங்கள் என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். இதோ பாருங்க, கெலியோயாவோட வெற்றிக்கு 4 காரணம்தான். 1, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு சென்ட்ரல் ஹப். 2, டேட்டாவை வச்சு சரியா திட்டமிட்டது. 3, உடனடி தேவைகளை மட்டும் பார்க்காம நீண்ட காலத்தை பத்தி யோசிச்சது. 4வது, எல்லாத்துக்கும் மேல ஒன்னா நின்ன அந்த மக்களோட சக்தி. இது எந்த ஒரு கஷ்டத்தையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி.
கடைசியா இந்த கெலியோயா கதை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. ஒரு பெரிய அழிவுல இருந்து ஒரு சமூகம் திரும்ப வரணும்னா வெறும் பணமும் பொருளும் மட்டும் போதுமா, இல்ல ஒற்றுமை, ஒரு நல்ல தலைமை, தெளிவான ஒரு எதிர்கால பார்வை மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் உண்மையிலேயே முக்கியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?